அருள் அமுதம். ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. எல்லாம் வல்ல அடியனுடைய குருநாதர் ஸ்ரீ சுகபிரம்ம மகரிஷியினுடைய அனுக்கிரகத்தாலும் அநேக குருமார்களுடைய அனுக்கிரகத்தாலும் ரிஷி முனிவர்களுடைய அனுக்கிரகத்தாலும் நம்முடைய இந்த அருளமுதம் என்கின்ற அற்புதமான யூடியூப் சேனல் வாயிலாக நாம் அநேக பதிவுகளை, ஆன்மீக பர ரகசியங்களை, சனாதன தர்ம விஷயங்களை மட்டுமல்லாத ஜோதிட விஷயங்களை எல்லாம் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம். அநேக நேயர்கள் அதை பார்த்து பரவசமடைந்து அடியனுடன் தங்களுடைய சந்தோஷங்களையும் மகிழ்ச்சிகளையும் பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள். மேலும் அநேக பதிவுகளை தாங்கள் வெளியிட வேண்டும் என்று வேண்டுகோளையும் விடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் அடியேன் ஒரு ஷார்ட் வீடியோ சென்ற வாரம் எடுத்திருந்தேன். அதிலே இந்த கும்பமேளாவை பற்றி ஒரு சிறிய குறிப்பு கொடுத்திருந்தேன். ஆனால் நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்துவிட்டு அடியனுடன் தொடர்பு கொண்டு இந்த கும்பமேளாவை பற்றி ஒரு விசேஷமாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளே, இதை பற்றி இன்னும் தெளிவான விளக்கங்களை ஒரு வீடியோவை வெளியிட வேண்டும்னு கேட்டுண்டா. அதனுடைய அடிப்படையில் ஒரு தெளிவான வீடியோ, ஒரு பெரிய வீடியோவாக அந்த வீடியோவை நம்ம பதிவிட இருக்கிறோம். எனவே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் மேலும் இது போன்ற பல பதிவுகளை தாங்களும் பார்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே தாங்களும் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்துள்ள அடியேன் வேண்டுகோளை விடுத்து நாம் இப்பதிவிலே இந்த மகா கும்பமேளாவை பற்றி, அதனுடைய தாத்பரியங்களையும் ரகசியங்களையும் பற்றி பார்க்கிறோம். இதை நாம் தனித்தனியாக ஒவ்வொரு பிரிவாக எடுத்துக்கொண்டு செல்லுவோம். முதலிலே இந்த மகா கும்பமேளாவினுடைய சரித்திரம், இதனுடைய புராணத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து பார்ப்போம். இந்த திருப்பார்க்கடலை கடைகின்ற பொழுது அமிர்தம் வெளிப்படுகிறது. அந்த அமிர்தத்தை எடுத்து பெருமாள் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து தேவர்களுக்கு பகிர்ந்தளிக்கும் போது அசுரர்கள் குறுக்கிடுகிறார்கள், அசுரர்கள் துரத்துகிறார்கள். அப்படி துரத்துகின்ற பொழுது அந்த அமிர்த குடத்தை, கலசத்தை, கும்பத்தை கையில் எடுத்துக்கொண்டு மகாவிஷ்ணுவர் வானத்திலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது, அவர் செல்கின்ற பொழுது அதனுடைய ஒரு சில துளிகள், ஒரு 4 துளிகள் 4 இடங்களிலே தெளிக்கின்றனது. அந்த தெளிக்கப்பட்ட இடங்கள் ஒன்று ஹரித்வார், இன்னொன்று உஜ்ஜயினி, இன்னொன்று நாசிக் என்று சொல்லக்கூடிய, இன்னொன்று நம்மளுடைய திரிவேணி சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த கங்கா யமுனா சரஸ்வதி சேரக்கூடிய திரிவேணி அலகாபாத், அந்த பிரயாக்ராஜ் என்கின்ற ஒரு ஸ்தலத்திலே பிரதானமாக அந்த பிரயாக்ராஜிலே அந்த அமிர்தத்தினுடைய துளி அதிகமாக விழுகிறது. எனவே இந்த அமிர்த கலசத்திலிருந்து இந்த அமிர்தத்தினுடைய துளி அந்த கும்பத்திலிருந்து வெளிப்பட்டு அந்த நதியிலே திரிவேணி சங்கமத்திலே விழுந்ததினால் இதற்கு அமிர்த கும்பமேளா என்று பெயர். பொதுவாகவே கும்பமேளா என்பது, இந்த திரிவேணி சங்கம ஸ்நானம் என்பதே ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. பொதுவாகவே நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்ம பூமியில் நம்ம ஜென்மாந்திரத்தில் செய்த பாவ புண்ணியங்களை தான் நம்ம பூமியில் பிறக்கிறோம். பிறவியே கூடாது என்பது தான் நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய கோட்பாடு. சாஸ்வதம், அதுதான் மோட்சமே சாஸ்வதம். எனவே இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கு நமக்கு நம்முடைய சாஸ்திரங்கள், வேதங்கள், நமக்கு உபனிஷத்துக்களாக நிறைய மார்க்கங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறது. அதில் ஒன்று யஜ்யங்கள் பண்ணுவது, இன்னொன்று தீர்த்த யாத்திரை, க்ஷேத்ராடனம் போய் தீர்த்த யாத்திரை பண்ணுறது. அப்போ அந்த தீர்த்த யாத்திரை, அதில் புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணாலே நம்முடைய பாவங்கள் போகுங்கிறது நம்முடைய சனாதன தர்மம். அதனால தான் தீர்த்த யாத்திரைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அந்த அந்திம காலத்தில் அந்த 60 வயதுக்கு மேல் சஷ்டியுப்த பூர்த்தின்றவங்கள்ட்ட சாந்தி பண்ணிவிட்டு எல்லோரும் அந்த காலத்தில் வானப்பிரஸ்தங்கிற அந்த ஒரு ஆசிரமத்தை, பிரம்மச்சரியம், கிரகாஸ்திரம், வானப்பிரசத்தை எடுத்துகிட்டு போய் தீர்த்த யாத்திரை போவாள். க்ஷேத்ராடனம் போய் பல தீர்த்தங்களில் குளிக்கிறதுனால அந்த ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள்லாம் சரீரத்தாலோ மனதாலோ புலன்களாலோ செய்த பாவங்களெல்லாம் போக்கிக் கொள்வதற்கு இந்த தீர்த்தம், அந்த தீர்த்தத்தை குளிக்கும்போது பாவமெல்லாம் போயிடும். இதனால் தீர்த்த யாத்திரை, அந்த தீர்த்த ஸ்நானம், அந்த புண்ணிய நதிகள் நீராடுகின்ற பொழுது நம்முடைய அனைத்து பாவங்கள் நீங்கும் பொழுது நாம் அந்த மோட்சத்தை அடையலாம். இதுதான் அவனுடைய தாத்பரியம். இன்னொரு முறைகள் நம்முடைய மெட்டீரியல் லைஃப்பில் இருக்கும்போது யஜ்யங்கள் பண்ணுறது. இந்த 60 வயசு வரைக்கும் யஜ்யங்கள் பண்ணி அதன் மூலமாக
நம்முடைய பாவங்கள், நம்முடைய பிராயச்சித்த கர்மாக்களை நிறைவேற்றிக்கொண்டு பாவங்களை பொசுக்கி அக்னியில் பொசுக்கி நம்முடைய காமியார்த்தமான தேவைகளை பூர்த்தி கொள்ளலாம். 60க்கு மேல் வயதுக்கு மேல் பண்ணக்கூடிய யஜ்யங்களுக்கு அதுக்கு இப்போ சாந்தி கர்மாக்கள் யஜ்யங்கள் தான் பேர். அதனால் 60 வயதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய காமியார்த்த யஜ்யங்கள் இருக்குது, பிராயச்சித்தார்த்த யஜ்யங்கள் இருக்குது, நிமித்த கர்மாக்கள் இருக்குது, யஜ்யங்களில் பல வகைகள் உண்டு. ஆனால் இந்த தீர்த்தம் எல்லாத்துலேயுமே இந்த கலச கும்ப தீர்த்தங்கிறது பிரதானமாக இருக்கும் ஒரு யஜ்யம் பண்ணால் கூட. அப்போ இந்த தீர்த்தங்கள் அந்த புண்ணிய நிதிகள் இந்த எடுத்துகிட்டு வந்து அந்த யஜ்யங்களை பண்ணால் அந்த யஜ்யத்தினுடைய பவரே ஜாஸ்தி. அந்த அடிப்படையில் இந்த தீர்த்த யாத்திரை என்பது இந்து தர்மத்தில், சனாதன தர்மத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வானப்பிரஸ்தங்கிற வரும்போது அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாது நிறைய பேர் கஷ்டங்களை நிறைய அனுபவிக்கிறா பாருங்க சின்ன வயசுலேயே. சரி, இன்றைக்கி குழந்தைகளுக்கெல்லாம் சின்ன வயசுலேயே டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துருத்து. ஆனால் வியாதிகள், கொடுமைகள், கஷ்டங்கள், ஏழ்மை, வறுமை, தொழில் இல்லாமல், வியாபாரம் இல்லாமல், தீராத கடன், தீராத பகை, தீராத வியாதி, நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. இதுக்கெல்லாம் பிராயச்சித்தங்கள் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கு. ஏன்னு சொன்னால் இந்த கஷ்டங்கள்லேருந்து விடுபட்டால் தான் இந்த ஆத்மாவுக்கு நிம்மதி கிடைக்கும். அதன் மூலமாக தான் மோட்சத்தை அடைய முடியும். அப்போ இந்த மோட்சத்தை அடைவது தான் நம்முடைய கோலாக இருக்கும். அப்போ அதுக்கு இந்த பாவங்கள் தடையாக இருக்குது இல்லையா? அப்போ அந்த தடைகள் போகும்போது அதுக்கு அந்த பாவங்களை தீர்க்கிறதுக்கு வழிமுறைகளில் இந்த தீர்த்த யாத்திரை, புண்ணிய நதிகளில் ஸ்நானம், அதில் திரிவேணி சங்கமம், நதிகள் கூடுகின்ற இடம் ரொம்ப விசேஷம், சங்கமிக்கக்கூடிய இடம். அதில் 3 நதிகள் சங்கமிக்கக்கூடிய இடம் திரிவேணி சங்கம் சொல்லக்கூடிய இந்த அலகாபாத்தில், இந்த பிரயாக்ராஜில் கங்கா, யமுனா, அந்தர்வாகினியாக சரஸ்வதி 3 பேர் சங்கமிக்கக்கூடிய இடம். அங்கே தான் அந்த அமிர்த துளி விளருது. பார்க்கடல்லேருந்து அமிர்தம் பாருங்க, அது எவ்வளோ பெரிய பார்க்கடலை அவ்வளோ பிரயத்தனப்பட்டு தேவர்களும் அசுரர்களும் கடைந்து மந்தார மலையாக்கி அப்புறம் சாயும் போது பெருமாள் குருமாவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி அதன் பிறகு அதிலிருந்து நிறைய வெளிப்படும் பொழுது அதுலேருந்து கற்பக விருட்சம் வெளிப்படுறது, காமதேனு வெளிப்படுறது, ஐராவதம் வெளிப்படுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுத்துகிட்டே போகிறான். மகாலட்சுமி அதுலேருந்து தான் வெளிப்படுறா. அதே மாதிரி சந்திரனும் அதுலேருந்து தான் வெளிப்படுறான். அப்படி வெளிப்படுகின்ற பொழுது கடைசியாக விஷமும் வெளிப்படுகிறது, கடைசியாக அந்த அமிர்தம் அந்த அமிர்தம் அதுக்கு தானே அவ்வளோ போராட்டம். அந்த அமிர்தத்தை அந்த அமிர்தத்தினுடைய துளி பட்ட அந்த பூமி, அந்த நதி இந்த பிரயாக்ராஜ் சொல்லக்கூடிய திரிவேணி சங்கமம். அதில் பார்த்தீங்கன்னா வருஷம் தினமுமே எல்லாருமே போய் குளிப்பாள். திரிவேணி சங்கமத்தை குளிச்சுட்டு தான் காசியில் போயோ கயாலேயோ போய் அவள் போய் அந்த பிதற்காரியங்களை பண்ணுவாள். செய்த பாவங்களெல்லாம் தொலைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யும்போது அதுக்கு பலன் கிடைக்குங்கிறத சாஸ்திரத்தினுடைய ஐதீகம். அதனால தான் முதல்ல திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணி அப்புறம் தான் காசியிலையோ கயாவோ அவள் சம்பிரதாயப்படி புதுக்கடன் நிறைவேற்றுவாள். அப்போ இந்த கடன்கள் நிறைவேற்றினா தான் அவளுக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த அடிப்படையில் அந்த தீர்த்த ஸ்நானம், அந்த தீர்த்த யாத்திரை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய சனாதன தர்மத்தில். அதில் இந்த திரிவேணி சங்கமம். அப்போ இந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடியது கும்பமேளான்னு சொல்கிறோம் இல்லையா? வருஷத்துக்கு ஒரு முறையே நடக்கும். இது 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்தான்னா இதுக்கு அர்த்த கும்பமேளான்னு பேர். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை நடந்தான்னா அது பூர்ண கும்பமேளான்னு பேர். இது 12 × 12 144 வருடத்துக்கு ஒரு முறை இருந்தால் இதுக்கு மகா கும்பமேளா அப்படின்னு பேர். இதற்கு இன்னொரு பேர் அமிர்த கும்பமேளான்னு பேர். இந்த 144 வருடத்திற்கு வரக்கூடிய இந்த கும்பமேளா அன்னைக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த மகர சங்கராந்தி ஆரம்பம் இருக்குல்ல, பௌர்ணமி இருக்கு இல்லையா, அந்த பௌர்ணமியிலிருந்து மகா சிவராத்திரி வரைக்கும் பாருங்கள், பௌர்ணமியில் ஆரம்பித்து சிவராத்திரியில் முடிகிறது இந்த கும்பமேளா. அப்போ இந்த அந்த பௌர்ணமி இன்றைக்கி ஆரம்பித்து அந்த மகா சிவராத்திரி வரைக்கும் இந்த கும்பமேளா நடக்கிறது. இதில் அதுலேயும் ஒரு 6 முக்கியமான நாட்களை சாஸ்திரங்கள் சொல்லியிருக்கிறது. இந்த தினங்களில் அந்த ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். பாருங்கோ, நம்ம பாவங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் தீர்வதற்கு போய் நம்ம பாவங்களை தீர்த்து நம்ம விமோசனம் தேடுறதுக்கு இந்த தீர்த்த யாத்திரை, இந்த கும்பமேளா சொல்லியிருக்கோம். ஆனால் ரிஷிகள், இமயமலை இருக்கக்கூடிய நாகசாதுக்கள் அவெல்லாம் தரிசனம் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த அமிர்தம் அன்றைக்கி அமிர்தமாக இருக்குது அந்த தீர்த்தம். அந்த அமிர்தத்தை எப்படி பார்க்கடற்கடை தேவர்கள் அமிர்தம் சாப்பிட்டாலும் அந்த அமிர்தத்துக்கு ஈக்குவலாக அன்றைக்கி தீர்த்த யாத்திரை பண்ணும் பொழுது அவள்லாம் அந்த
மோட்சம்தான் சாஸ்வதம். அந்த மோட்சம், அந்த அமிர்தத்துவம் அப்படிங்கிறத, அந்த அமிர்தத்தை அடைவதற்கு எல்லோரும் வரா. இமயமலையிலேருந்து கோடான கோடி பேர் ரிஷிகள் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அவெல்லாம் கூட வந்து வரும்போது நாம் போக மாட்டேங்கிறோம். போகணும், எல்லோரும் போகணும். எல்லோரும் கூட்டத்தை பார்த்து பயப்படாமல் எல்லோரும் இந்த கும்பமேளா யாத்திரையில் கலந்துக்கணும். இது ஒரு பாரதத்தினுடைய தேசியத்தினுடைய, நம்முடைய தேசியத்தினுடைய ஒரு பாரம்பரியமான, நம்மளுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய, நம்மளுடைய சனாதன தர்மத்தினுடைய அந்த மோட்சமே சாஸ்வதம் என்று சொல்லக்கூடிய அந்த மோட்சத்தை அடைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த கும்பமேளா, இந்த ஸ்நானம். அப்போ இந்த மோட்சத்தை அடையணும்னு சொன்னால் இருக்கக்கூடிய பாவங்கள்லாம் போகணும். பாவம் போனால் தான் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்கும். அப்போ வாழ்க்கை நன்னா இருக்கணும்னு சொன்னால் இந்த கும்பமேளா, இந்த ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. இதை எல்லோரும் பயன்படுத்திக்கணும். இந்த கும்பமேளா வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தத்துக்கு அவ்வளோ சக்தி என்ன அப்படின்னு சொன்னாலே, பொதுவாகவே இந்த தீர்த்தங்களுக்கு அதிபதி யாருன்னா சந்திரனும் சுக்கிரனும், 2 கிரகங்கள் நவகிரகங்களில். இந்த சந்திரன் தான் கடல் நதிகள்லாம் சந்திரனுடைய கண்ட்ரோலில் வளருது. அதே மாதிரி சுக்கிரன் தான் மழையாக பொழிகிறார். இப்போது பார்த்தேன்னா இந்த அமிர்தங்கிறது சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் வருது. சந்திரன் தான் மருந்துகளுக்கெல்லாம் அதிபதி. அது ஔஷதராஜன் சந்திரனுக்கு ஒரு பெயர். இப்போ ஒரு செடியினுடைய வளர்ச்சி சூரியனுடைய ஒளியில் ஸ்டார்ஜில் ஏற்படும். ஆனால் அந்த செடியினுடைய துளசியினுடைய மருத்துவ குணமானது சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் கிடைக்கும். அப்போ அந்த மருந்து சந்திரனுடைய ஒளியிலிருந்து தான் கிடைக்கும். அது சூரியன்கிட்டேருந்து அந்த மருந்தை பெற்று சந்திரன் அந்த மருந்தை பக்குவப்படுத்தி அந்த தாவரத்துக்கு கொடுக்குறார். அதே மாதிரி இந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து இந்த அமிர்தம் வெளிப்பட்டு அந்த தீர்த்தங்களில் விளம்பொழுது, அந்த புண்ணிய தீர்த்தங்களில் விளம்பொழுது, அந்த புண்ணிய தீர்த்தங்கள் மருந்தாக மாறுறது, ஔஷதமாக மாறுறது. அது தீராத வியாதிகளெல்லாம் போக்கக்கூடிய ஒரு மருத்துவ சக்தி ஏற்படுது. அதுவும் இந்த கும்பமேளா டயத்தில் இந்த சந்திரனுடைய ஒளியிலிருந்து, பௌர்ணமி ஆரம்பிக்கிறது சொன்னீங்களா, ஒளியிலிருந்து இப்போ வரக்கூடிய அந்த மருத்துவ குணம், ஔஷதங்கள் அன்றைய தினம் அந்த திரிவேணி சங்கமத்தில், அந்த நதியில் அந்த அமிர்தத்தினுடைய தன்மை, அந்த மருந்தினுடைய தன்மை, எப்பேற்பட்ட வியாதிகளும் மனோவியாதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான தோல் ரீதியான குஷ்டரோகமாக இருந்தாலும் சரி, அல்லது கேன்சராக எப்பேற்பட்ட நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி அந்த திரிவேணி சங்கமத்திலே இந்த காலகட்டத்திலே, இந்த கும்பமேளா காலகட்டத்திலே அந்த மருத்துவ குணம் நிரம்பி இருக்கும். ஏனென்றால் சந்திரன் ஔஷதராஜன். அதனால் அந்த மருத்துவ குணம் நிறைந்திருக்கு. இது ஒரு காரணம். முதல் காரணம் அமிர்தமே பட்டதுனால வந்தது. இவ்வாறு ஒரு இந்த கும்பமேளாவால் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இந்த கும்பமேளாவை பேசணுமே, 6 மாதங்களுக்கு ஒரு முறை வருவது அர்த்த கும்பமேளா, 6 வருடங்களுக்கு ஒரு முறை. அடுத்தது 1 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூர்ண கும்பமேளா. அடுத்து 144க்கு மகா கும்பமேளா. இதுக்கு அமிர்த கும்பமேளா. இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம ஆலயங்கள்லாம் சொல்கிறோம். ஆலயங்களில் ஒரு புதுசாக ஒரு கோயில் கட்டினான்னா இந்த கோயிலுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், என்ன நூதன அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு சொல்கிறோம். அடுத்து புதுசாக கோயில் கட்டினான். அடுத்து ஒரு கோயில் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணும் பொழுது புனராவர்த்தன மகா கும்பாபிஷேகம், அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சொல்லுவோம். புனராவர்த்தனம் மறுபடியும் அந்த கோவிலை புதுப்பிக்கிறதுக்கு புனராவர்த்தனம் பேர். இது 12 வருஷத்துக்கு ஒரு முறை வருது. இன்னொரு முறை கோயிலில் திடீர்னு ஏதாவது ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டு ஒரு சிலை பின்னம் அடைந்தாலோ உடைந்தாலோ, இல்லை கோயிலில் ஒரு மண்டபம் இடிஞ்சாலோ, அல்ல கர்ப்பகிரகத்தில் ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ, அப்போ திடீரென்றால் புயல் வெள்ளத்தால் ஏதோ சேதமடைந்தாலோ அப்போது ஒரு கும்பாபிஷேகம் பண்ணுவோம் அந்த கோயிலுக்கு. இதுக்கு ஜீரணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம்னு பேர். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் இது போக 144 வருடத்திற்கு ஒரு முறை ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடந்தால் அதுக்கும் மகா கும்பாபிஷேகம், அதற்கும் அமிர்த கும்பாபிஷேகம்னு பேர். அப்போ அந்த தெய்வத்துக்கு ரொம்ப சக்தி. அப்போ 144 வருடம் ஒரு கோயில் முறைப்படி 12 வருடங்களுக்கு ஒருவரை கும்பாபிஷேகம் நடைபெற்று எந்தவித சிதறம் அடைந்தாலும் அதற்குரிய பிராயச்சித்த ஜீரணோத்தாரணத்தை பண்ணி புனராவர்த்தன கும்பாபிஷேகங்களை பண்ணி 144 வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றால் அந்த கும்பாபிஷேகத்துக்கும் அமிர்த மகா கும்பாபிஷேகம்னு பேர்.
அதே மாதிரி அந்த சுவாமிக்கு எவ்வளோ சக்தி இருக்குமோ அதே போல் இந்த 144 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அமிர்த கும்பம் இது எல்லாருக்கும் வாய்ப்பில் கிடைக்காது. ஏன்னா வேதமே பிராயம் 100 120 வருஷம் ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது 120 வருஷம் தான் அவருடைய ஆயுள்னு சொல்கிறது அதிகபட்சம். அப்போ இந்த 144 வருஷம் இந்த அமிர்த கும்பமேளாவில் கலந்துட்டு அவள் அது ஸ்நானம் பண்ணால் அவளுக்கு 144 வருஷம் வரைக்கும் வாழ்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ அந்த எதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொன்னால் வாழணும்னு சொன்னால் அப்போ அந்த வாழ்க்கையில் தான் நம்முடைய பாவங்களை ஃபுல்லாக கழிக்க முடியும். அதனால தான் நீண்ட ஆயுள் வேணும்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் இருக்கிற நீண்ட ஆயுளுக்குள்ளேயே நம்முடைய பாவங்களெல்லாம் கழிச்சிட்டு மோட்சத்துக்கு போயிடணும். அதனால் இந்த பூர்ண கும்பமேளாங்கிறது எல்லாருக்கும் கிடைக்காது. ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு. எல்லோரும் அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ இந்த கும்பமேளாவில் நம்ம இப்போ இந்த சந்திரனை பற்றி சொன்னோம். சந்திரன் தான் அந்த கடலுக்கு அதிபதி. சுக்கிரன் இருக்கார், அவரும் நீருக்கு அதிபதி. அப்போ சுக்கிரன் வானத்திலிருந்து மழையாய் பொழிவித்து அந்த நீரை கொடுக்கிறார். அந்த சுக்கிரனுடைய நீர் படும் பொழுது அங்கே சுகபோகங்கள் விருத்தியாகும். அப்போ இந்த கும்பமேளாவில் அந்த மலையிலிருந்து வரக்கூடிய நீரானது அந்த சுத்த நீரானது சுக்கிரனுடைய தன்மையை பெறுவதனால் அதனால் சுகபோகங்களும் விருத்தியாகும். இப்போ ஒருத்தர் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு மோட்சம்லாம் வேண்டாம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், அதுலேருந்து விடுபடணும்னா அவளுக்கு இந்த கும்பமேளா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த திரிவேணி சங்கமத்தில் ஒரு ஸ்நானம் அது மாதிரி இது கஷ்டத்தில் இருப்பவர்களுக்கும் நோயிற்று இருப்பவர்களுக்கும் அல்லது தொழில் வியாபாரம் என்று முன்னேற்றம் இல்லாதவர்களுக்கும் மற்றும் மோட்சத்தை விரும்புபவர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் இந்த அமிர்த கும்பமேளா என்பது ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம். இதை அனைவரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் 6 நிலைகள் 6 ஸ்நானங்கள் ரொம்ப முக்கியமாக முதல்ல அந்த மகர சங்கராந்தி பௌர்ணமி இன்றைக்கி வரக்கூடிய அந்த முதல் ஸ்நானம் 1. 2வது அமாவாசை, இப்போ சமீபத்தில் நடைபெற்ற அமாவாசை இருக்கு இல்லையா, அந்த அமாவாசை வரக்கூடிய ஸ்நானம். அடுத்து பார்த்தேன்னா வசந்த பஞ்சமி. இப்போ இந்த பஞ்சமி நேற்றைய தினம் நடந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு ஸ்நானம் பண்ணுறதும் விசேஷம். அப்புறம் அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி, அந்த பிப்ரவரி மாதம் வரும் அந்த பௌர்ணமி ஸ்நானம் ரொம்ப விசேஷம். அதன் பிறகு மகா சிவராத்திரி அன்றைய தினம் வரக்கூடிய ஸ்நானம் ரொம்ப ரொம்ப விசேஷம். இது மாதிரி ஒரு 6 ஸ்நானங்களை இந்த கும்பமேளாவில் ரொம்ப முக்கியமான காலகட்டங்களாக சொல்லியிருக்கிறது. இந்த 6 ஸ்நானங்களை இன்றைக்கு குறைஞ்சபட்சம் இப்போ வசந்த பஞ்சமி முடிஞ்சிருத்து, இன்னும் அடுத்தாப்புல பௌர்ணமி வரப்போகிறது, அடுத்த மகா சிவராத்திரி வரப்போகிறது, இன்னும் 2 வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த ஒரு பூர்ணமான நாளுக்கு ரிஷிகளும் நாகசாதுக்களும் அது மட்டும் கிடையாது. பெரிய விசேஷம் என்னென்னா ஒரு நதியில் புண்ணிய நதியாக இருந்தாலும் ஒரு அமிர்தம் பெற்ற நதியாக இருந்தாலும் அதில் நம்ம போய் குளிக்கிறத விட அதில் ஒரு சாதுக்களும் துறவிகளும் ரிஷிகளும் ஸ்நானம் பண்ணி ஸ்நானம் பண்ண நீரில் அந்த தெய்வீக வலை மேமடையில் வெறும் உடம்போட தபஸ் பண்ணுறா. அந்த பனியில் -டிகிரியில் பனியில் தபஸ் பண்ணுறா வெறும் உடம்போட. அப்போ உடம்பில் எவ்வளோ ஒரு தெய்வீக காந்த அலைகள் இருக்கும். அந்த அலைகளோடு எடுத்துன்னு அவள் அங்கே ஸ்நானம் பண்ணும்போது அந்த நீரில் அந்த தெய்வீக காந்த அலைகள் ஸ்ப்ரெட்டாக இருக்கும். அந்த டயத்தில் போய் நாமளும் ஸ்நானம் பண்ணும் பொழுது அந்த தெய்வீக காந்த அலைகள் நமக்குள்ளே ஏறி அது நம்மளுடைய உடம்புலே ஒரு ரீஜென்ரேட், நம்மளுடைய உடம்புடைய உயிர் அணுக்களை நம்மளுடைய செல்களை ரீஜென்ரேட் பண்ணி நம்மளுடைய பாவங்களை போக்கி நமக்கு ஒரு நல்லதொரு வாழ்க்கையை, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணமும், கஷ்டத்தில் கஷ்டத்தை விடுவிடும், ஒரு அற்புதமான நோயுற்றவர்களுக்கு நோயிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் போன்ற ஒரு எல்லா விதமான சௌரியங்களையும் சுகங்களையும் அது மட்டும் இல்லாது மோட்சத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தெய்வீக காந்த சக்தி நிறைந்த இந்த அமிர்த மகா கும்பமேளாவிலே அனைவரும் கலந்து கொண்டு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டுகிறேன். அருள் அமுதம்.